ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம். ஓகேயா? ஸோ நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் கான்ஃபிகர் பண்ணும்போது நீங்க பார்த்துருக்கலாம், இன்னொரு ஆக்ஷன் ஒன்று நம்ம வந்து கீழே, அதாவது ரீகால் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஓகேயா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். எதுக்கு இந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ ரீகால் ஆக்ஷன் அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க சடனா வந்துட்டு தெரியாம சப்மிட் பண்ணிட்டீங்க. அதுல ஒரு முக்கியமான கான்ஃபிகரேஷன் இல்லைன்னா வந்து எடிட்டிங் ஒர்க் இருக்கு. ஆனா நீங்க தெரியாம வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களால வந்து அப்ரூவல் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ரீகால் பண்ணிக்க முடியும். ஓகேயா? சோ அந்த ரெக்கார்ட் நீங்க சப்மிட் பண்ணதை வந்து கேன்சல் பண்ற மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீகால் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெக்கார்ட் வந்து அப்ரூவலுக்கு போறதுல இருந்து ஸ்டாப் ஆயிரும். ஓகேயா? சோ அதுதான் ரீகால் ஆப்ஷன். ஓகே, நீங்க இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டையும் யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ ஹியர். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹேண்ட்ஸ் ஆன் பார்க்க போறோம். லெட் அஸ் கோ டு தி ஆர்க் நவ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க. இப்போ ரீகால் ஆக்ஷன் நம்ம செட் பண்ண போறோம். ஓகேயா? அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பா வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கணும் அப்ரூவல் ப்ராசஸ்ல. ஓகேயா? சோ இப்போ நம்ம ஆக்டிவேட் மோட்ல தான் இருக்கு நம்ம அப்ரூவல் ப்ராசஸ். சோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஒரு சில ஃபீல்ட்ஸை எடிட் பண்ண போறோம். நீங்க ஏற்கனவே இங்க பார்க்கலாம் எதெல்லாம் இதை எடிட் பண்ண அலோவ் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ அப்ரூவல் ஸ்டெப்ஸ் தான் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா ஆட் பண்ண முடியாதே தவிர மித்ததெல்லாம் நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, மாத்திக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன், நான் எடிட் பண்ண போறேன். இனிஷியல் சப்மிட்டர்ஸ்ன்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு எடிட் இட். ஓகே, என்ன எடிட் பண்ண போறேன்னா, ஸோ அலோ சப்மிட்டர்ஸ் டு ரீகால் தி அப்ரூவல் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணாதான் உங்களுக்கு ரீகால் ஆப்ஷன் வந்து சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ரீகால் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணி தான் உங்களுக்கு ரீகால் ஆப்ஷன் அவைலபிளா இருக்கும். ஓகேயா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அப்ரூவல் ப்ராசஸ் வந்து ஆக்டிவேட் மோட்ல தான் இருக்கு. ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாருங்க. நம்ம ரீகால் ஆக்ஷன் வந்து செட் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பண்ண அதே மாதிரி தான் ஃபீல்ட் அப்டேட் அண்ட் இமெயில் அலர்ட்லாம் பண்ண போறோம். பட் இந்த தடவை நான் இமெயில் அலர்ட்லாம் சூஸ் பண்ண போறது இல்ல, ஒரு ஃபீல்ட் அப்டேட் மட்டும் பண்ணலாம். ஓகேயா? ஸோ என்ன பண்ண போறேன்னா, ஒன்ஸ் வந்து ஒரு யூசர் வந்து ஒரு ரெக்கார்டை சப்மிட் பண்ணிட்டாரு, அதாவது பிரீத்தி வந்து ஒரு ரெக்கார்டை வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. அண்ட் சடனா அவங்க அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ல வந்து ஏதோ ஒன்று எடிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேயா? ஸோ என்ன பண்ண போறாங்க, ரீகால் பண்ண போறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ரெக்கார்டு சப்மிட் ஆன உடனே இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ஸ்ல இருக்கிற ஃபீல்ட் அப்டேட் வந்து உங்களுடைய ரெக்கார்டை வந்து என்ன பண்ணும், பெண்டிங் ஸ்டேட்டுக்கு மாத்திரும். ஓகேயா? சோ பெண்டிங் ஸ்டேட்டுக்கு மாத்திரும். நீங்க ரீகால் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும், ஸ்டேட்டை திருப்பி மாத்திக்கணும். ஓகேயா? நீங்க என்ன பண்ண போறீங்க, அப்ரூவல் ஸ்டேட்டஸை மாத்திக்க போறீங்க. எதுவுமே நான் பண்ண போறதில்ல. ஐம் கோயிங் டு லீவ் இட் ஆஸ் இட் இஸ். எனக்கு வந்து திருப்பி வந்து ஒரு புது ரெக்கார்டு எப்படி இருக்குமோ, ரீகால் ஆனதுக்கு அப்புறமா என் ரெக்கார்ட் வந்து ஒரு நல் அப்ரூவல் ஸ்டேட்டஸோட இருந்தா போதும் அப்படிங்கறதுனால நான் நன் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? சோ நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே நீங்க ரீகால் பண்ணும்போது உங்களுடைய ரெக்கார்ட் வந்து பெண்டிங்க்கு மாறிடும். ஸோ எனக்கு வந்து திருப்பி ரீகால் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பெண்டிங்லேயே தான் இருக்கும். நீங்க அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் நீங்க இங்க வந்து ஃபீல்ட் அப்டேட்ல வந்து நீங்க ஃபீல்ட் அப்டேட்ல வந்து யூ கேன் ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூ. இப்போ உங்களுக்கு வேணும்னா உங்க பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்க ரீகால் கூட நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். பட் நான் அதெல்லாம் பண்ண போறதுல ஜஸ்ட் நன்னா விட போறேன். நன்னா திருப்பி அது வந்து ஒரு புது ரெக்கார்டாவே இருக்கும். ஓகே, ரீகால் பண்ணதுக்கு அப்புறமா என்னுடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ் ஃபீல்டு வந்து எம்டியாவே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த ரெக்வயர்ட் கான்ஃபிகரேஷன் நம்மளுடைய பிசினஸ் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு. ஓகேயா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். ஐம் கோயிங் டு கிவ் சம் நேம், ரீகால் ஸ்டேட்டஸ். ஓகேயா? ஸோ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீகால் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெக்கார்ட் வந்து புது ரெக்கார்ட் மாதிரியே ஸ்டேட்டஸ் வந்துட்டு எம்டியா இருக்கும். ஸோ நம்ம இப்போ யூசரா லாகின் பண்ணலாம், பிரீத்தியா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம ஒரு ரெக்கார்டு ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டியில் ஸோ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் பண்ணலாம். ஓகே, சம் டெஸ்ட் ரெக்கார்ட் ஐம் கோயிங் டு கிவ். ஓகே, டெஸ்ட் ரீகால். ஓகே, ஸோ இங்கே அமௌண்ட் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakhs கொடுக்குறேன். ஸோ தட் இது வந்து மேனேஜர் அப்ரூவலுக்கு போகக்கூடிய ஒரு ரெக்கார்டு மாதிரியான க்ரைட்டீரியா செட் ஆயிருச்சு. ஸோ இங்கே ஸ்டேஜ்மே நான் என்ன பண்ணுறேன், நெகோசியேஷன் ரிவ்யூ கொடுக்குறேன் அண்ட் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ வந்து என்னுடைய ரெக்கார்டு வந்து
கிரியேட் ஆயிருச்சு. அண்ட் நீங்க டீடைல்ஸ்ல போயிட்டு அப்ரூவல் ஸ்டேட்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? சப்மிட் ஃபார் அப்ரூவல் பட்டனை கிளிக் பண்ண போறோம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்றீங்க? அப்ரூவ் மை ரெக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க அண்ட் சப்மிட் பண்ணிடுவீங்க. ஓகேயா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்கார்டு வந்து அப்ரூவலுக்கு சப்மிட் ஆயிருச்சு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து மேனேஜர் ஸ்டீவ் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணலாம்? இப்போ பாருங்க பெண்டிங்ல இருக்கு, ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. உங்களுடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ்மே பாருங்க பெண்டிங்ல ஆயிடுச்சு. ஓகேயா? இனிஷியல் சப்மிஷன் ஆக்ஷன்ல நம்ம கொடுத்த அந்த ஃபீல்ட் அப்டேட் வந்து பெண்டிங்கா மாத்திருச்சு. ஓகேயா? இப்போ நான் என்ன பண்ண முடியும்னா ரீகால் நான் எனேபிள் பண்ணிருக்கிறதுனால இப்போ இந்த டிராப் டவுன், அதாவது அப்ரூவல் ஹிஸ்டரியில் இருக்க இந்த டிராப் டவுனை நான் கிளிக் பண்ணி ரீகால்ன்ற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே? சோ நான் ரீகால் பண்ணதுமே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே, சோ ரீகால் பண்ணிட்டேன். ரீகால் பண்ணதுமே நீங்க ஆட்டோமேட்டிக்கா பாருங்க மேனேஜர் அப்ரூவல்ல இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரீகால்டா மாறிடுச்சு. அண்ட் உங்களுடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பாருங்க திருப்பி புது ரெக்கார்டு மாதிரி மாறிடுச்சு. ஓகேயா? சோ இப்போ நீங்க வந்து ரெக்கார்டை வந்து எடிட்டும் பண்ணிக்க முடியும். ஓகேயா? நீங்க ஏதாவது தப்பா கொடுத்துருந்தீங்கன்னா ரீகால் பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேயா? பட் ப்ரொவைடட் அதுக்கு முன்னாடி வந்து மேனேஜர் வந்து அப்ரூவல் பண்ணிருக்க கூடாது. ஓகே, அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் அப்ரூவல் பெண்டிங்கா இருக்கும் போது மேனேஜருடைய அப்ரூவல் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கா இருக்கும் போது நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஆப்ஷனும் இல்ல, டிராப் டவுனுமே இங்க இல்ல பாருங்க. சோ இப்போ நீங்க போய் ஸ்டீவா நீங்க லாகின் பண்ணி பார்த்தாலுமே ஒரு ரெக்கார்ட்ஸுமே அப்ரூவலுக்கு இருக்காது. ஓகேயா? சோ இப்படிதான் நம்ம ரீகால் பண்ணிக்குவோம். ஓகேயா? திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகே, அப்ரூவல் ப்ராசஸ்ல இருக்கிற ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ரீகால் ஆப்ஷன். சோ அதையுமே நம்ம இதுல டெமோ பார்த்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ஜஸ்ட் லாகின் அஸ் தி ஸ்டீவ் மேனேஜர் அண்ட் நீங்க போய் QWERTY ஆப்ல போய் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளால பார்க்க முடியும் ஒரு ரெக்கார்ட்ஸுமே இங்க இருக்காது. ஓகேயா? ஸோ நம்ம ரீகால் பண்ணிட்டனால ஐட்டம்ஸ் டு அப்ரூவ் வந்து எம்டியா தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ரீகால் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஷார்ட் வீடியோ அபவுட் ரீகால். ஓகேயா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் மீட் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. If you are interested to learn Salesforce, visit AJ Skill Development website. There you can find our course curriculum and you can come to know about the list of courses we are offering. We are offering Salesforce Administrator and Salesforce Development courses. To know about us and the team, you can visit our About Us section. This is an organization we are doing Salesforce training from 2018 and we have trained and guided 2000 plus candidates so far. And if you also want to know about our placement assistance, visit our placement assistance section where you can find the list of people and the category. You can see the list of people who got trained and placed from our side. You can also visit their LinkedIn pages to get to know about our training and also the feedback from the relevant trainees. Okay. And also if you want to do the course inquiry, click on contact us. You will see the form. You can fill the form and submit the inquiry. Our team will get back to us. Thank you.